சிபிஎஸ்சி ஓகே. 10th ட்ரிகோனோமெட்ரிக் பேசிக் ஃபார்முலா என்னென்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஃபார்முலா ஐடென்டி ஃபார்முலா. என்னென்ன ஐடென்டி ஃபார்முலான்னா இப்போ எழுதுறது பேர் என்ன ஐடென்டி பேசிக் ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு 2 ஃபார்முலா டெரைவ் பண்றாங்க. சரிங்களா? சப்போஸ் இங்க காஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா என்ன எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? டவுட் இருந்தா ஆ சொல்லுங்க. சரி. அதே ஐடியாவில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமாமா? சார். சரி. அப்போ இது 3 ஃபார்முலா ஆயிடுச்சு மொத்தமா. 3 ஃபார்முலா நான் வச்சுக்கிறேன். சார் ரெண்டாவது இப்ப வந்து sin ஸ்கொயர் தீட்டா வந்து √3ன்னு இருந்ததுன்னா எப்படி சார் பண்ணுவோம்? என்ன சொல்லுமா? சார் இப்ப sin ஸ்கொயர் தீட்டா வந்து √3ன்னு இருந்துச்சுன்னா எடுத்துக்க √3ன்னு வச்சுக்கோ. அப்போ சைன் ஸ்கொயர் தான் √3ங்கிற. அப்போ √3 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் √3. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் √3ன்னு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுல இருந்து இருக்குது. நம்ம ப்ராப்ளம் போட போட பார்க்கலாம். நீ நம்ம இதாக பார்க்காத. நம்ம ப்ராப்ளம் போட போது இன்னும் ஐடியா நிறைய கிடைக்கும். இதுலேயும் ஃபார்முலா கொடுத்து பார்த்துக்கலாம். இன்னும் ப்ராப்ளம் போட போட இன்னும் என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரியாம்மா? நீ சார் கேட்டதுக்கு மொத்த ஆன்சர் இதுதான். நீ கேட்டதுக்கு ஆன்சர் இதுதான். சரியா? ஓகே சார். சார் மொத்த 10த்துக்கே வந்து இந்த 3 ஐடென்டி இல்ல, தானா சார் இந்த இது first identity. ட்ரிக்னாமெட்ரிக்கு? ஆமா, ஃபர்ஸ்ட் ஐடென்டி இது. செகண்ட் ஐடென்டி ஃபார்முலா என்னன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாமே. சரியாம்மா? இது நீ ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது வந்து என்ன எழுதலாம்? ஒரு 2 ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டாக தானே? அடுத்த ஃபார்முலா என்ன? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் இங்கே மூவ் பண்ணிக்கும். டேன் இங்கே மூவ் பண்ண என்ன கிடைக்கும்? டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கரெக்டாம்மா? இந்த 3 ஃபார்முலா எதுவும் டவுட் இருக்குதா? ஹலோ? இல்ல சார். இல்லை. இல்ல சார். ஓகே. அடுத்த ஃபார்முலா நீ எதை சொல்ல போற? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருவோம். மீதி எல்லாமே நீ எதை சொல்ல போற? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. சொல்ற கண்ணு. இதுக்கு என்னென்ன ஃபார்முலா வருதுன்னு சொல்ற கண்ணு. சார் is equal to 1 plus சார் அப்போ வந்து cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்த ஃபார்முலா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? காட் ஸ்கொயர் காட் தீட்டா. ஸ்கொயர். அவ்வளோதான் கண்ணு. இது 3 தான் ஐடென்டி ஃபார்முலா. இதுக்கு 3 பேர் நான் என்னது? ஒரே சார் காப்பி பண்ணிக்கிறேன் சார். காப்பி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் சென்ட் பண்ண போற காப்பி பண்ணிக்கோ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் ஐடென்டி ஃபார்முலா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் நம்பர் டவுட் இருந்தாலும் பார்த்துட்டு திரும்ப திரும்ப எழுதி பாரு. இது +1 +2 அண்ட் நீ ஹையர் ஸ்டடீஸ் இன்ஜினியரிங்